ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஹார்ட் டச்சபிளான ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு தருணத்தில் ஒரு 3 டேஸாக கண்டினியூவாக எடுத்த வீடியோ தான், நீங்கள் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பாட்டி இப்போதைக்கு நம்மளோட இல்லை. இந்த பாட்டி யார், என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும், அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ஈமச்சடங்கு, அதாவது கடைசி நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின vlog தான் இது. பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம், தயவுசெய்து பார்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாட்டியோட காரியம் நடப்பு அதெல்லாம் தான் இந்த vlogல எடுத்திருக்கேன். இந்த பாட்டிக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனில் அவங்களால கலந்துக்க முடியல, அதாவது இந்த சடங்கில் கலந்துக்க முடியல. ஸோ அவங்க எல்லாமே கூட இதை வெளி ஊரில் இருந்தாலுமே கூட இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த vlog-ஐ எடிட் பண்ணேன், vlog-ஐ எடுத்தேன். ஆக்சுவலாக நான் நீங்கள் நினைக்கலாம், இவங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். எனக்கு ஆனால் அவங்கள நேரில் கூட பார்த்ததில்ல. அவங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணி, உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே அவங்க ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்து அவங்கள அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கி அந்த அளவுக்கு அவங்க இந்த ஊர்லேயே ரொம்ப ஸ்பெஷல் தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் பாட்டி பேர் தெய்வானை. ஸோ அவங்க இப்போ 98க்கு மேலே 98 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஐ திங்க் 100 கிட்ட அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த ஏஜில் அவங்க காலமாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அம்மாவும் சித்தியும் படையலிட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படையலிடுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. நாங்கள் நடப்புக்கு முந்தின நாள் எங்கள் சித்தியும் எங்கள் அம்மாவும் ஹோட்டலில் சாப்பாடு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு ஸோ எங்கள் பாட்டிக்கு ரெடி பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஊரில் போயிட்டு பாட்டியோட ஃபோட்டோ இதுதான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் அவங்களுக்கு வெத்தலை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் வெத்தலை வாங்கி வெத்தலை வச்சு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நான் மாலை ரெடி பண்ணோம். ஸோ அம்மா இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை ரெடி பண்ணி போயிருந்தேன். அம்மா பூவெல்லாம் வாங்கி அவங்க பூ மாலை ரெடி பண்ணாங்க. எங்கள் சித்தி சந்தன மாலை, அதாவது சந்தனத்திலேயே ரெடி பண்ணுவாங்களே, இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா பாட்டிக்கு, அந்த மாலை சந்தன மாலை அவங்க ரெடி பண்ணி அவங்க வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாலை அழகாக ரெடி பண்ணி கொண்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ரெடி பண்ண பார்க்க சொல்லவே தெரியும் உங்களுக்கு, அழகாக வச்சு கை எடுக்கிறதுக்குள்ளவே அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒரு நம்ம சாமி கும்பிடுறோம், ஒரு கடவுள் கும்பிடுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் கீழே விழுது அப்படின்னா அது அவங்களோட பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்குன்னு அப்படின்னு நினைப்போம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு 5வது நாள் போகிறப்ப அந்த மாதிரி விழுந்துச்சு. ஸோ எங்களுக்குமே ஒரு குட் நியூஸ் நடந்தது. ஸோ அதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், கேசரி, வடை, பாயசம், அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்லேயே ஒரு சிலது செஞ்சோம், ஒரு சிலது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிக்கு படையல் இட ஸ்டார்ட் ஆயாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா அதிரசம், சோமாஸு அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் அம்மாவே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. வடை, பாயசம், கேசரி இதெல்லாம் வீட்டில் பண்ணோம். ஃபுட்டு ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு ரெடி பண்ணி ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க தான் ஆயாவோட மருமகள், இவங்க பேத்தி, ஆயாவோட தங்கச்சி. ஹாய் சொல்லுங்க. இவங்க மகன், இவங்க கை சாட்டுங்க. இவங்க 2 பேரும் பேரை போட்டடிங்க, ஓட்டு போட்டிருக்கேன் மறக்காம. இவர் ஒரு பேரன், இவர் ஒரு பேரன், இது ஒரு கொள்ளு பேத்தி, ஒரு ஃப்ரெண்டு. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, பப்படம், அப்பளம், அப்புறம் பொரியல், மோர் இதெல்லாம் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டோம். மீதமுள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் பண்ணது, மீதமுள்ள ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்குது.
ஸோ அங்கே இருக்கிற பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே எதிர் வீடு பக்கம் எல்லாம் கூப்பிட்டு ஸோ வந்து இப்போ வந்து கற்பூரம் காட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்துட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், அவங்களுக்கு வெத்தலை பாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மெயினாக வந்து வாங்கி வைக்கணும். பாட்டிக்கு வந்து இந்த முளைப்பாரி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்துச்சு. பெரியவங்க சொல்லுவாங்க இந்த முளைப்பாரி அந்த பானையில் அதை வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா குடும்பம் வந்து செல்வ செழிப்போட நல்லா தலையோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. எங்கள் பாட்டியோட மனசு மாதிரி அந்த முளைப்பாரி கூட அவ்வளோ சூப்பராக அழகாக வந்தது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு எல்லா விஷயமும் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்ப அதோடைய அவுட்ஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டி வந்து அந்த ஃபேமிலியை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அவங்களுக்கு வந்து ஒரு மகள், அதாவது எங்கள் பாட்டி, அதுக்கப்புறம் ஒரு மகன், ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க பார்த்திங்கன்னா அவங்க மருமகள். ஸோ வந்து இவங்க மருமகளுமே கூட அவங்களுடைய அண்ணனோட அண்ணனோட மகளே வந்து அவங்க மருமகளை ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மருமகள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களோட அண்ணன் பொண்ணு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷன்லேயே அப்படியே அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட தங்கச்சி. அவங்க தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது அவங்களுடைய நினைவுகளை வந்து சொல்லி அலறப்ப அது வந்து ரொம்ப கஷ்டமான தருணமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து கற்பூரம் காட்டினாங்க. அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கே கையெல்லாம் உதறிச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்குள்ளே நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நாங்கள் வந்து அவங்கள பார்க்கவே முடியல. எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1 மந்த் பிஃபோர் நான் போய் பார்க்குறப்ப வந்து எங்கள் பாட்டியோட ஹேர் வந்து ரொம்ப பெரிய ஹேராக இருக்கும். ஸோ அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவங்க மருமகள்லாம் ஹேர் கட் பண்ண சொன்னால் பண்ணலை அப்படி யார் சொன்னாலுமே கேட்கல அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களால வாஷ் பண்ண முடியல, பெரிய ஹேராக இருக்குன்ட்டு. ஸோ எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி, ஏன் ஐயா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, ட்ரெஸ் வந்து சாரி எல்லாம் வந்து கட்டவே முடியல, அவங்களால வந்து தூக்கி போடவே முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ வந்து நைட்டிக்கு மாறிடு அப்படி சொன்னப்போ கூட எங்கள் பாட்டி சொன்னாங்க, சாகிற வயசுல எனக்கு இந்த வேஷம் எல்லாம் தேவையா அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் கட் பண்ணி ரொம்ப ஷார்ட் ஹேர் ஆக்கி அவங்களே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிற மாதிரியான ஒரு ஹேரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாரி, அவங்க வந்து 9 நாட் சாரி தான் கட்டுவாங்க. அதாவது 9 முழ சாரி சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அந்த சாரி தான் ஃபஸ்ட்டு கட்டுவாங்க. அவங்கள அந்த சாரியிலேருந்து மாற்றினதே ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. இதை துவைக்கவே முடியல, இதை வந்து மடிக்க முடியல அப்படி அதுக்கப்புறம் 5 நாட் சாரி, அதாவது 5 முழம் சாரி வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவங்கள அதுலேருந்து நைட்டிக்கு மாற்றினது பெரிய டாஸ்க்கு. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க நைட்டியில் தான் இருந்து இறந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க சொன்ன அந்த வேர்டு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாகிற டைமில் எனக்கு இந்த வேஷம் தேவையா அப்படி ஸோ அது எனக்கு கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட டெத்துக்கு வந்த அத்தனை பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்கள் பேத்தி வந்து என்னை நைட்டி போட சொல்லிட்டா அப்படி அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போய் பார்க்குறப்ப எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையுமே சண்டை போட்டுச்சு. உன் பொண்டாட்டி வந்தா என்னை கோலத்துக்கு ஆக்கி வச்சுட்டா பாரு அப்படி சண்டை போட்டுச்சு. இப்போல்லாம் இப்படி தான் இருக்கணும் பாட்டி, நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயாக ஜாலியாக இரு அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம அவங்க இருக்கிறப்ப சொன்ன வார்த்தைகள், அவங்க இருக்கிறப்ப சொன்ன விஷயங்கள், அவங்க இறந்துட்டப்ப அதை வந்து மற்றவங்க கையில் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி அழுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, இந்த மாதிரி அவங்க அவ்வளோ ஹார்ட் டச்சபிளான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களுக்கு. அவங்களோட நினைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே, என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலுமே, எந்த ஆல்பம் எடுத்தாலுமே அவங்க இல்லாத ஆல்பமே இருக்காது எங்களோட ஃபேமிலிக்குள்ளே சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து அவங்களோட மகள். அவங்க வந்து ஊர் வழங்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஊரில் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க மகள் வந்து ஸ்வீட்டு மிக்சரு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஊரில் இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து எங்கள் மாமா வந்து ஸ்வீட் மாஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ அவங்க பலகாரம் அதாவது ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் வந்து போட போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் தான் இப்போ மும்பரமாக நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரா, இது வந்து ஸ்வீட் ஜீரா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து அடுப்பில் தான் செஞ்சோம். கேஸில் பண்ணுறதை விட அடுப்பில் பண்ணால் இன்னும் ரொம்ப குயிக்காக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியவே அடுப்பு பற்ற வச்சு செஞ்சோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாங்கிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாங்கிரிக்கு தேவையான மாவெல்லாம் அரைச்சி இப்போ வந்து ஜாங்கிரிக்கு வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஜாங்கிரிக்கு வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம நினைப்போம் ஆரஞ்சு கலராக இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் ஆனால் அது கிடையாது உண்மை. ஆரஞ்சோட எல்லோ கலர் நானுமே மாற்றி தான் எடுத்துட்டேன். ரெட்டோட ஒரு ரெட் இருந்துச்சுன்னா ஓகே, ரெட் இல்லைன்னா ஆரஞ்ச் வித் எல்லோ ஸோ மிக்சடாக வந்து கலக்கணும். ஆக்சுவலாக மாமா வந்து புஷ் கலரில் வந்து நல்லாயிருக்கும் ஜாங்கிரிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ப்ரைஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கிராம் கணக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை அவ்வளோ வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் குட்டி பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, மிக்சடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து வ்ளாகில் கொடுத்துருக்கேன், ஜாங்கிரி ரெசிபி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். எப்படி என்னெல்லாம் ஜாங்கிரி பண்ணணுன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ப்ரொசீஜர் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ரெசிபியாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணாலுமே கீழே கொடுக்குறேன். பட் ஆனால் எங்கள் பாட்டி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் இறந்துட்டா எனக்காக அழுவக்கூடாது ஃபஸ்ட்டு. நான் வந்து எல்லா சந்தோஷத்தையும் எல்லா சுக துக்கங்களையும் பார்த்துட்டு தான் நான் இறக்குறேன். எனக்கு சாகிறது மட்டும்தான் இன்னும் வராமல் இருக்குது. அது நல்ல மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இறந்துட்ட பிறகு எனக்காக யாருமே அழுவே கூடாது. நீங்கள் வந்து அழுகாமல் சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னை தூக்கி போட்டுட்டு நல்லா திருவிழா மாதிரி கொண்டாடணும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து அவங்க இப்போ நான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டதே மைண்டில் இருக்க மாட்டேங்குது. பட் ஆனால் அங்கே இருக்கிறப்ப வந்து எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு தோணுது. ஸோ ஏன் அப்படின்றது தெரியல, எங்களோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மாமா வந்து ஜாங்கிரி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு உக்காஞ்சாங்க. பார்த்திங்கன்னா ஜாங்கிரி இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, ஜாங்கிரி பிழிகிறப்ப அந்த நெருப்பு புகை வந்து அடிச்சுட்டே இருக்குது ஃபேஸில். ஸோ கண் வந்து எரியுது அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அடுப்பு வேண்டாம், ஜீரா மட்டும் அடுப்பில் காய்ச்சிட்டு நாங்கள் வந்து கேஸ் வந்து உள்ளார வச்சு உள்ளே வந்து ஜாங்கிரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான கலரில் வந்து ஜாங்கிரி வந்து போட்டுட்ருக்கோம் நாங்கள். மினி மாஸ்டர், பிக் மாஸ்டர், அசிஸ்டன்ட். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து ஜாங்கிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து அடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஆயா வந்து சாப்பாடு வெடிக்கிறதுக்கு அரிசி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஜாங்கிரி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஜாங்கிரி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிட்ட வந்து எடுவா. பாருங்க, பவி வந்து ஜாங்கிரி செய்யறன்ற பேர்ல என்ன பண்ணி வச்சிருக்கு. அருண் கூட ஜாங்கிரி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்கள் செஞ்ச ஜாங்கிரி எங்கள் சுற்றி வேலை செய்கிற பேரில் பேசலாம் மட்டும் அப்படியே டயர்டாக இருக்காது. ஆனால் ஒரு வேலை செய்யல, ஜாங்கிரியை வந்து டிப் பண்ணி தான் எடுத்து போட்டாங்க. அந்த கரண்டி வெயிட்டாக இருக்கிறதுனால தூக்க முடியல. போட்டோம். அனுஷக்கா சும்மா மாட்டின்னு இருக்காங்க எல்லாரையும் தோசை கண்ணி வச்சுட்டு. எவ்வளோ மிரட்டினாலும் மசிய மாட்டுறாங்க.
ஆரி சண்டலில் கவர் ஆகல ஃபுல்லாக. இல்லை இது முடிச்சு இவ்வளோ ஆகும் யாருக்கும் தெரியாது இல்லை முடிச்சு ஆமா ஹாய் சொல்லிட்டு பண்ணணும். இரு ஆமா ஜாங்கிரி போறேன்ட்டு போனை வந்து ஜாங்கிரியா புரிஞ்சுடாங்க. அங்கே அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். மாமாவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஜாங்கிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஜாங்கிரி மட்டும் எடுக்கணும். ஷார்ட் சொல்லுங்க. நான் நச்சுங்க போகுது. நான் சூப்பராக அதே சரிங்க இந்த மக்கா சும்மா கிளறி உட்காந்துருக்காங்க, வேற ஒன்றும் பண்ணல. எடுங்கக்கா, சரி பண்ணுங்கக்கா, வீடியோ ஆன்ல இருக்குது. எப்படா எப்படிக்கா இப்படி என்ன மறைச்சிட்டா சொதப்பி வச்சிருக்கீங்க. சூப்பரா சுத்திட்டாங்க பாப்பா. ஆப்பா நிறுத்திட்டாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பாதுஷா செய்கிறாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் தூங்கிட்டேன். மிட் நைட்டு வந்து 3 o'clock கிட்டே இருக்கும் டைமு. ஸோ ஒரு 2 o'clock 2:30 வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி தூக்குனேன்னே தெரியல. ஸோ பவி தான் இந்த வீடியோவை வந்து எடுத்தா. ஸோ மைதா வந்து ஒரு 1 kg போட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வீட்டுக்கு பசங்க குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பாட்டிக்கு படையலிடுறதுக்கு கொஞ்சமாக வந்து பாதுஷா செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கூட மாமா சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கிடைக்கல. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஜாங்கிரி கூட ரியல் வாய்ஸோடு கொடுத்தேன். பட் ஆனால் அது வந்து கிரைண்டர் போயிட்டு இருந்துச்சு. மாவு வந்து உளுந்த மாவு வந்து ஜாங்கிரிக்கு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்காது. ஸோ பாதுஷாவுமே கூட மினி பாதுஷா, மீடியம் பாதுஷான்னு சொல்லிட்டு மடிப்பு பாதுஷா, இது எல்லாமே கூட மாமாவோட ரெசிபி மெஷர்மெண்ட்ஸோடுமே நான் வ்ளாக் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க் எல்லாமே கூட நான் கீழே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யாராவது பாதுஷா ஜாங்கிரி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதுஷா வந்து எங்கள் சித்தியும் எங்கள் மாமாவும் வந்து போட்டுட்ருக்காங்க. எப்பயுமே இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நம்ம பாதுஷாலாம் செய்கிறப்ப வந்து ஆயில் வந்து ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக தண்ணி பட்டால் லைட்டாக சவுண்ட் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து மீடியமாக நின்று வேகும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா விடியற்கால ஆயிடுச்சு. ஸோ எழுந்திரிச்ச பிறகு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5 o'clock வந்து ஓமப்பொடி போட்டிருந்தாங்க. ஓமப்பொடி வந்து மிக்சர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து எழுந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். பொங்கல் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா மிக்சருக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பூந்தி வந்து அடிச்சிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவள் வந்து பொரிச்சு எடுத்து இதில் போடுவாங்க. இப்போ வந்து கலர் பூந்தி போடுறாங்க. ஒரு கலர் வந்து போட்டாங்க ஆல்ரெடி, க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக. மிக்சர் அப்படின்னாலே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு, துவைச்சிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பேக்கிங் வந்து நடந்துகிட்ருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு
சம் பர்சன், அதாவது ஒரு வீட்டுக்கு இவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மெஷர் பண்ணி வந்து பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மிக்சர்ஸ்க்கெல்லாம் வந்து தக்கின கவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து ஸ்டாப்லரில் போட்டு நம்ம கொடுத்துடலாம். கொடுக்குறப்ப எல்லோரும் அப்போவே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி பேக் பண்ணி கொடுத்தா அவங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 hours கழித்து சாப்பிட்ணுன்னா கூட அது நமுக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் பேக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாங்கிரி வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாங்கிரியும் பேக்கெட்டில் போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் ஸ்டாப்லர் பின்னால் வந்து அடிச்சுட்டே இருந்தேன். இது பார்த்திங்கன்னா லட்டுமே கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டுமே கொஞ்சம் செஞ்சோம். எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணோம். மாமா சொன்னாங்க நான் ட்ரெஸ் போடல, வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லி ஷர்ட் போடல. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்கன்னு வைங்களேன், ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ சும்மா சாப்பிடாமல் இருக்காத, ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழங்கிட்டு நீ வந்து சும்மா இருக்காத சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் சொல்லி சிரிச்சுட்டே இருந்தேன். ஊர் வழங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து போயிட்டு என்ட்ரி ஆயாச்சு. அங்கே வந்து நிறைய எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த பிளேட் தான் நாங்கள் எல்லாருக்கும் வாங்கி கிஃப்டாக கொடுத்தோம். ஸோ இந்த பிளேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ செஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே ஜாங்கிரி, பாதுஷா, லட்டு சுட எடுத்துகிட்டு வந்ததால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் மறுபடியும் பிடிச்சி வச்சாங்க. ஸோ அப்போ வந்து வச்சு பாட்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாச்சு. நாங்கள் அங்கேருந்து எல்லாருக்கும் 1 by 1 வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க. ஒரு வீடு கூட விடாமல் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் படையல், அவல் படையல் சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போ வந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து எங்கள் பாட்டிக்கு எல்லாருமே வந்து படையலிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெசிபீஸு அதெல்லாம் ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அவல் படைச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொங்கல் இடுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு சித்தப்பா, இவங்க ஒரு சித்தப்பா. ஸோ வந்து அந்த பாட்டியோட தங்கச்சி மகன் காரியம் பண்ணுறதுக்கு பொங்கல் வந்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா எங்கள் அலங்கார பாட்டியோடைய தங்கச்சி அவங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த முளைப்பாரி போட்டாங்களே அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னியோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தெருவில் போட்டுருவாங்களாம். ஸோ அது எனக்கு தெரியல எப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி தான் வந்து பொங்கல் பானை வந்து இடுறதுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. எங்கள் பாட்டியால் முடியாது. அம்மாவை எடுக்க சொன்னாங்க. அம்மா வந்து ஆல்ரெடி கை வந்து மூட்டு வந்து தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் சித்தி தான் வந்து பொங்கல் வந்து தூக்க போகிறாங்க. ஸோ வந்து நாதஸ்வரம், மோளம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க. உங்க தங்கச்சிக்கு பாய் பாய் சொல்லு, உங்க அக்காவுக்கு பாய் பாய். ஆயா ஆயா கொஞ்சம் மேலே இருக்க
இதனோட பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு பங்காளிங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சம்மந்தம்லாம் கட்டி போயிட்டு காரியம் பண்ணிட்டு வர கிளம்பியாச்சு. அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தான் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அங்கே போகல. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஃபஸ்ட்டு நான் அவகிட்ட ஒரு முளை பாரின்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பொங்கல் பானைலாம் எடுத்துகிட்டு போன பிறகு இங்கே வந்து வெளியே கொட்டிட்டு வாங்கலாம். ஸோ அதுதான், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்ச பிறகு லன்ச் எல்லாம் எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இருக்கிறப்ப நாங்கள் 95th, அதாவது 95 வயசு வந்து கேக் வந்து கட்டிங் பண்ணோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஜாலியாக வந்து எங்கள் பாட்டி வந்து எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு அன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு அழுகையாக தான் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க இல்லை. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து ஒரு 1 month ஆகிடுச்சு. அது வரைக்குமே அவங்க அந்த வீடியோ பார்க்கல. பட் ஆனால் வந்து அங்கே போனீங்கன்னா நெட்வொர்க் கிடையாது, நெட் கவரேஜ் கிடையாது, நெட்டே கிடைக்காது. ஸோ அது வில்லேஜுன்றதால சிக்னல் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து நான் அவங்களுக்காக இங்கே டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இந்த வீடியோவை வந்து ஒன்ஸ் காமிச்சேன். அதை பார்த்து அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நான் அப்போ சொன்னாங்க, நான் செத்து போயிட்டேன்னா கூட இதை நீங்கள் பார்த்து சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இல்லை, உண்மை. இதை பார்க்க அழுக தான் வருது. பட் ஆனால் இருந்தாலுமே நம்மளோட இவ்வளோ நினைவுகளும் இவ்வளோ ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ண முடிஞ்சுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்தால் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க, ஆயில் பலம் இருக்காது, வயசு வந்து கம்மியாயிடும், அதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வந்து நம்மளோட அவங்களோட நினைவுகள் வந்து நம்மளோட அழிஞ்சிடாமல் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கூட இவங்க எங்கள் கொள்ளுப்பாட்டி இவங்க வந்து 5 தலைமுறை வரைக்கும் இருந்தாங்க அப்படி சொல்லி பார்க்குறதுக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸாக இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு வந்து பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே பாட்டி நம்மளோட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் எல்லாம் அப்படியே அவங்களோட வாய்ஸை நான் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் வாய்ஸை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுவுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கிறப்ப எங்கள் பாட்டி வந்து ரொம்ப வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் மம்மி பேர் அனுஷியா. என் பேர் அனுஷியா, எங்க மம்மி பேரு பட்டம்மா. என் பேரு பட்டம்மாள், எங்க அம்மா பேரு அம்சா. என் பேர் அம்சா, எங்க அம்மா பேரு தெய்வானை. நீ சொல்லு. தேவானை, எங்க அம்மா பேரு பாய்கம். அப்படியே குரூப் போட்டு வந்துருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்கள் பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஃபேமிலியாக இந்த மாதிரி. நானும் துறவூர்ல பிறந்தன். என் பேர் தேவானை. எங்க வீட்டுக்காரு பேரு நாராயணசாமி மொழி. எனக்கு 2 பசங்க. அது ஆண் 1 பொண்ணு 1. தலைச்சம் பண்றாம. 2வது அம்சம்மா. இதான் குழந்தைங்க. அதே குழந்தைங்க நிறைய இருக்குது, செல்வாக்கா இருக்குது. நோவு நொடி இல்லாம குழந்தைங்க வளர்ச்சிக்கணும், செல்வங்கணும், புத்தி ஞானம் கல்வி கொடுக்கணும். ஓசிடமா பக்கத்தோட. எனக்கு 95 ஆகுது வயசு. 95 வயசு எனக்கு. இன்னொன்று மறந்துட்டேன். நானு 5 தலைமுறை பார்த்து வாழ்ந்துட்டேன். நோவு நொடி இல்லாம இருக்கிறேன். அதை போல என் மொக்கம் இருக்கணும். குட்டி குழந்தை கொடி ஓடுற கொடியெல்லாம் நன்னா இருக்கணும். ஓசிடமா பக்கத்தவனை இருக்கணும்.
அவ்வளோதாங்க. இந்த நினைவுகளோடவே நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். எனிவே இந்த 3 டேஸாக கண்டினியூவாக எடுத்த விளாகு, அது மட்டும் இல்லாமல் பாட்டி இருக்கிறப்ப எடுத்த வீடியோஸு, விளாகு, ஷார்ட்ஸு எல்லாமே ஃபுல் கவரேஜ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பர்சன் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு கிஃப்டாக தான் இருக்கும். இந்த ஊரில் இருந்து அந்த பாட்டியோட லாஸ்ட் ஈமச்சடங்குக்கு வர முடியாமல் போயிருக்கலாம், அவங்களோட டெத்துக்கு கூட வர முடியாமல் கூட போயிருக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த பாட்டி வந்து என்றைக்கும் நம்மளோட தான் இருப்பாங்க. பை பை.